ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம லிட்டில் பைட்டில் காற்றை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தலாமா? நம்மளை சுற்றி இருக்க காற்றில் வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்காது. அதில் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், அப்புறம் வாட்டர் வேப்பர், இது மாதிரி நிறைய கேஸ் கலந்து தான் இருக்கும். இந்த காம்போசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். காற்றுல இருக்க பார்ட்டிகல்ஸ் இந்த பூமியிலேயே பல கோடி வருஷங்களாக சுற்றி சுற்றி வருதுன்னும் இது டைனோசர் வாழ்ந்த காலத்துலேருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்க இந்த காற்று ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்குமா. இதனால தான் மலை ஏறும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு மூச்சு விட ரொம்பவே கஷ்டமாக இருக்காமா. ஏர் பொல்யூஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸால் சாகிறவங்கள விட இந்த ஏர் பொல்யூஷனால் சாகிறவங்க தான் ரொம்பவே அதிகம் அப்படின்னு டேட்டாஸ் சொல்லுது. இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது இந்த மரம், செடி, கொடிகள். இது ஏரை பியூரிஃபை பண்ணி நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. நம்ம சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு நம்ம பசுமையாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இடமும் சரி நம்மளும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎஸ் லிட்டில் பைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.